अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम अम्मा बअद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लन यनालुल्लाहु लुहूमुहा वला दिमाहुहा वलाकिन यनालुत तक़वा मिनकुम। सदक़ल्लाहुल अलीम। क़ाल नबीना मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम मन वजद सअतन फलम युदह फला यक़रबन मुसल्लाना औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम। रब्बी ज़िदनी इल्मन। क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। क़ाल रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी व यफ़क़हू क़ौली। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் எனும் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் இந்த ஸலவாத்தின் மூலம் 10 நன்மைகளை வழங்கி 10 பாவங்களை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மை அடையக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். குர்பானியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள முழு செய்திகள் எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் மென்மக்களே, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கிய அருள் கொடைகளெல்லாம் பேர் அருள் கொடை காலங்கள் என்பதாக சொல்லுவார்கள். இந்த காலத்தை மனிதன் உணர்ந்து கொள்கின்ற பொழுது அதன் பலனை அடைந்து கொள்கிறான், அல்லது அந்த காலத்தை அவன் உணர்ந்து கொள்ள தவறுகிற பொழுது அந்த பலனை அவன் இழந்து விடுகிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுவான், ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், அவர்களில் ஒரு மனிதருக்கு மரணம் வறுமையானால், கால, அந்த மனிதன் சொல்லுவான், ரப்பி, என் ரட்சகா, இர்ஜிஊன், என்னை மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு அனுப்பிவை என்பதாக மனிதன் சொல்லுவான். அல்லாஹ் பதிலுக்கு சொல்லுவான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீஹா தரக்து. இந்த மனிதன் பேசுவான் அல்லாஹ் இடத்திலே, யா அல்லாஹ், நான் விட்டு வந்த அமல்களை மீண்டும் ஒரு முறை செய்ய எனக்கு ஒரு முறை வாய்ப்பை கொடு. இர்ஜிஊன், என் ரட்சகா, என்னை ஒரு முறை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பிவை. மனிதன் சொல்லக்கூடிய இந்த சொற்களை எல்லாம் அல்லாஹ் கேட்டுவிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவான், கல்லா, அவ்வாறு இல்லை விஷயம், இன்னஹா கலிமத்துன், நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் வெத்து வார்த்தைகள். துனியாவில் உனக்கு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து, அந்த வாய்ப்புகளை தந்து, அப்பொழுதெல்லாம் கண்மூடித்தனமாக வாழ்ந்துவிட்டு உனக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது, மரணத்தை கண்டு பயந்த பொழுது நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதெல்லாம் ஒமின் வராஇன் பர்ஸஹுன் இலா யௌமி யுபஅஸூன், அவன் மன்னரையில் அவனுக்கு மறுமை நாள் வருகின்ற வரைக்கும் ஒரு திரை இருக்கும். எனவே இவன் இப்படி வெற்று வார்த்தைகளை கூறிக்கொண்டே இருப்பான், நாம் அதை கண்டுகொள்ள மாட்டோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். வாழும் காலங்களில் இதை சரியாக புரிந்து கொண்டு மனிதர்கள் பயனுள்ள மனிதர்களாக நமக்கு முன்னால் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து சென்று விட்டார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேரங்கள் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அல்லாஹ் அந்த பொக்கிஷத்தை மனித சமுதாயத்திற்கு அமானிதமாக தந்திருக்கிறான். இந்த நேரங்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த நேரங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மனிதன் நேரங்கள் சம்பந்தமாக மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறான். அது மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் காலங்களையும் நேரங்களை வைத்து அமல்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 கால தொழுகைகள் நம் இஷ்டத்திற்கு தொழ முடியாது. 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஃபஜ்ரும், லுஹரும், அஸரும், மக்ரிபும், இஷாவும் அந்தந்த காலத்தில் மாதத்திற்கு தகுந்தவாறு நேரங்களில் தொழுகை நாம் நிறைவேற்றுகிறோம். அதே போன்று காலங்களில் கவனித்து பார்க்கின்ற பொழுது துல்ஹஜ் பிறை 1 பிறை 10, இந்த 10 நாளைக்குள் செய்யப்படக்கூடிய அமல் இறைவனிடத்தில் மிக உயர்ந்த அமல்.
அதே போன்று நேரங்களையும் காலங்களையும் இறைவன் இந்த மார்க்கத்திலே அமல் செய்வதற்காக நிர்ணயித்திருக்கிறான். அப்படி நிர்ணயித்த அந்த காலம்தான் நாம் இப்பொழுது இன்றைய மகரிபிலிருந்து அந்த காலத்தினுடைய அருமையை தொட இருக்கிறோம். கனிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதமினுடைய மகன் அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஆதமின் மகனே, உலகில் ஒரு நாளை நீ கழித்து விட்டால் உன் வாழ்வில் ஒரு நாள் கழிந்து விட்டது என்று நினைத்துக்கொள். ஏனென்றால் உன் இருப்பில் குறைக்கக்கூடிய அந்த ஒரு நாளின் கணக்கு நாளை மறுமையில் நீ விசாரிக்கப்படுவாய் என்று ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். அப்படி அல்லாஹுவால் இந்த உம்மத்திற்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு பொக்கிஷமாக தரப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷமான நாட்கள் தான் ஆண்டுதோறும் நம்மிடத்தில் வரக்கூடிய அந்த முக்கிய 10 நாட்கள். துல்ஹஜ் பிறை 1 துல்ஹஜ் பிறை 10. இந்த முதல் 10 நாளும் இந்த உம்மத்திற்கு மிக கண்ணியமான பொக்கிஷமான நன்மைகளை அள்ளி செல்லக்கூடிய மாதமாக இருக்கிறது. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 10 நாளில் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய பிறை 10 துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 அன்று ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய காரியங்களிலே ஆக மிகச்சிறந்த காரியம் அவன் தொழுது அல்லாஹ்வுக்கு குர்பானி கொடுப்பது. இதுதான் அன்றைய நாளில் மிகச்சிறந்த செயல் என்பதாக ஹதீஸுகளிலும் குர்ஆனிலும் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை புரட்டி பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுடைய மனைவிமார்களும் சரி, 3 நாளைக்கு மேல் தொடர்ந்து வீடுகளிலே அடுப்பு எரிந்த சரித்திரம் கிடையாது. நம்ம வீடுகளிலே தினந்தோறும் கேஸ் எரிகிறது அல்லவா சமையலுக்கு. இது போன்று ரசூலுடைய வீட்டில் தினந்தோறும் 3 நாட்கள் கூட என்ன செய்தது கிடையாது, அடுப்பு எரிந்தது வரலாறே கிடையாது. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாமல் இருப்பார்கள். வறுமையின் நிறம் சிவம் என்று சொன்னால் அது ரசூலுடைய வாழ்விலே பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட ஒரு எளிய வாழ்க்கை, ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்பினார்கள். ஒரு நாள் உண்ணுவதற்கும் சாப்பாடு இல்லாத கஷ்டப்பட்ட ரசூலுல்லாஹ்வும் மனைவிமார்களும் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பப்பட்டார்களோ, மதீனாவிலே 10 ஆண்டு காலம் இருந்தார்கள். அந்த 10 ஆண்டு காலமும் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஒரு வருடம் கூட குர்பானி கொடுப்பதை நிப்பாட்டவில்லை. இதுதான் நாம் சொல்ல வரக்கூடிய செய்தி. குர்பானியுடைய முக்கியத்துவம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள இந்த வரலாறு போதுமானது. வறுமையில் வாழ்ந்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வறுமையிலேயே தன் வாழ்க்கையை கழித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வந்து போகக்கூடிய அந்த துல்ஹஜ்ஜினுடைய குர்பானி நாட்களை பெருமானார் ஒரு காரணத்தை காமித்து, நான் வறுமையில் இருக்கிறேன், நான் ஏழ்மையில் இருக்கிறேன், என்னிடத்தில் கொடுப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி தன்னுடைய பலகீனத்தை ஒரு வருடமும் பெருமானார் வெளிப்படுத்தியது கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய நிலவரத்தை கவனித்து பார்க்கின்ற போது எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம். சொந்தமாக வீடு இருக்கிறது, சொந்தமாக தொழில் இருக்கிறது, பேங்கில் டெபாசிட் இருக்கிறது. இப்படி எல்லா வளமும் நலமும் பெற்றிருக்கக்கூடிய இந்த உம்மத்து ஆண்டுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி கொடுக்கும் நேரத்தில், அந்த நேரத்தில் ஆட்டின் விலை அப்படித்தான் இருக்கும். அதை மையமாக வைத்து இவ்வளவு விலை கொடுத்து குர்பானி கொடுப்பதா என்று குர்பானி கொடுக்கும் அமலையை இந்த உம்மத்தில் நிறைய இஸ்லாமிய குடும்பங்கள் விட்டு அசலில் கொடுக்க வேண்டிய குர்பானியை கொடுக்காமல் கூட்டு குர்பானியில் போய் சேர்ந்து கொள்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இவையெல்லாம் நாம் சொல்ல வேண்டிய காரணம், பெருமானார் அவர்கள் வாழ்ந்த 10 ஆண்டு காலத்தில் மதீனாவில் ஒரு வருடம் கூட குர்பானி கொடுப்பதை தவறியதே கிடையாது. இன்றைக்கு ரசூலை போன்று நம் வாழ்க்கை இல்லை, ரசூலை போன்று நாம் வறுமையில் வாழவில்லை. தினந்தோறும் வீட்டில் சமையல் நடக்கின்றது, தினந்தோறும் சம்பாதிக்கிறோம், எதிர்காலத்துக்காக காசு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறோம். ஒரு மனிதருக்கு எல்லா வளமும் பரக்கத்தும் இருந்து அவர் குர்பானி கொடுக்க வாய்ப்பு வசதி இருந்து அவர் கொடுக்காவிட்டால், ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள், ஃபலம் யக்ரபு முஸல்லானா, அவர் நாம் தொழக்கூடிய ஈதுகாவிற்கு வர வேண்டாம் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் அவர்களுக்கு பெருநாள் என்ற தொழுகை கிடையாதா, வரக்கூடாதா? அவர்கள் வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானி கொடுக்காமல் அவர்கள் ஈதுகாவுக்கு வந்து தொழுதுவிட்டு போனாலும் கூட தொழுத நன்மை கிடைக்கும். ஆனால் குர்பானி கொடுத்தவர்கள் பட்டியல் அவர்கள் வரமாட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நிகழ்வு எல்லாம் ஆண்டுதோறும் நமக்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? நாம் அதை ஈமானோடு நன்மை என்று கருதி அதை எடுத்துக்கொள்வது கிடையாது. குர்பானி அது கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த வாகனம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு மனிதர் இந்த உலகத்தில் குர்பானி கொடுத்தார் என்று சொன்னால் அந்த குர்பானி நாளை மறுமையில் அவருக்கு சிறந்த வாகனமாக அமையும். சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை கடப்பது சாதாரணமானது அல்ல. சிராத்தல் முஸ்தகிம் பாலத்தை ஒருவர் கடந்து விட்டால் அதுதான் மறுமையினுடைய வெற்றி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அப்படி சொன்னார்கள்? அந்த சிராத்தல் முஸ்தகிம் பாலத்துக்கு கீழ்தான் நரகத்துடைய நெருப்பு. இப்படி ஒரு கொடுமையான ஒரு சூழலை நாம் கடக்க வேண்டும் என்றால் நடந்து போனாலும் சரி, ஓடி போனாலும் சரி, நம்மால் கடக்க முடியாது. எந்த இறையச்சத்தோடு நாம் குர்பானி கொடுத்தோமோ அந்த இறையச்சத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த குர்பானின் பிராணி நமக்கு வாகனமாக தயாராக நிற்கும். நாம் இறைவனுக்காக கொடுத்திருந்தால் வாகனத்தில் ஏறி அமர வேண்டியதுதான், அது நம்மளை கொண்டு போய் சுவனத்திலே சேர்த்துவிடும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குர்பானி கொடுக்கக்கூடியவர்களே உங்கள் குர்பானியை அழகுபடுத்துங்கள். இங்கே குர்பானி கொடுக்குற அந்த பிராணியை அழகுபடுத்துறதை விட அதை கொடுக்குறவர் தான் தன்னை அழகுபடுத்திக்கிறார். ஏன்னா மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துல்ஹஜ் பிறை 1 குர்பானி கொடுக்கும் நாள் வரைக்கும் முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது, உங்களுடைய அலங்காரத்தை எதுவும் பெரிதாக காட்டிக்கொள்ளக்கூடாது. ஒரு ஃபகீரை போன்று, ஒரு ஏழையை போன்று இந்த 10 நாளும் அந்த பிராணியோடு, இன்னும் சொல்ல போனால் 2 மாதத்துக்கு முன்னாடி ஆடு வாங்கிடணும், இதுதான் அசல். இன்னும் சொல்ல போனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆடை வாங்கிடணும், இதுதான் அசல். இன்றைக்கி நம்ம வேலையெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது என்னைக்கு பிறக்குது அன்றைக்கி போவோம் வாங்க ஆடு. இதுலேயும் சில பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு பிறந்தானா இன்றைக்கி நைட்டுக்கு கையில் பணம் வச்சுக்கிட்டு ஆடு எங்கே கிடைக்கும் ஆடு எங்கே கிடைக்கும் ஆடாக தெருவாக சுற்றி நிற்பார். நாளைக்கு பெருநாவுக்கு இன்றைக்கி போய் கேட்டால் அந்த அப்படி வாங்குகின்ற பொழுது அவன் விற்கிறவன் கூடுதலாக தான் சொல்லுவான். ஏன் நாளைக்கு பெருநா வாங்கி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. அப்போது இவனுடைய இஹ்லாஸ் எல்லாம் பறந்து விட்டது. இறைவனுக்காக தர வேண்டிய அந்த இறையச்சமெல்லாம் பறந்து விட்டது. இவனுடைய எண்ணமெல்லாம் குறைந்து வாங்க வேண்டியதுனா ஒரு கூட விலை கொடுத்தா அதை ஆட்டை வாங்கிடணும். இதெல்லாம் எதனால் நடக்குது? ஷரியத்தை சொல்வதை இவன் பின்பற்றவில்லை. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் குர்பானியை அழகுபடுத்துங்கள். அப்படி என்ன அழகுபடுத்துறது? 1 வருஷத்துக்கு முன்னாடி அதுதான் அழகு, அல்லது 2 மாதத்துக்கு முன்னாடி அதுதான் அழகு. இங்கே 10 நாளில் வாங்கி அந்த ஆட்டு மேலே எப்படி உங்களுக்கு முஹப்பத்து வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் மீது காட்டிய அந்த முஹப்பத்தை அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்த சொல்கிறான். இன்றைக்கி நம்ம குடும்பங்களில் மூத்த பிள்ளையை குர்பானி கொடுக்க சொன்னால் நாம் ஏற்றுப்போமா? கிடையாது. அப்போது உங்கள் குர்பானி அழகுபடுத்துங்கள், அது உங்களுக்கு மறுமையில் வாகனமாக வந்து நிற்கும். 2வதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள், நீங்கள் கொடுக்கும் குர்பானி அந்த பிராணி இருக்கிறதே நாளை மறுமை நாளில் உங்களுக்கு உயர்ந்த ஒரு வாகனமாக நிற்கும். சாதாரண வாகனம் அல்ல, அல்லாஹ் மறுமையில் அது உயர்ந்த வாகனமாக உங்களுக்கு நிப்பாட்டி வைப்பான். அது மட்டுமல்ல, நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானி உங்களுடைய இந்த ஆட்டின் குர்பானி மறுமையிலே உங்களுக்காக சொர்க்கத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள் ஹாபில் காபில் 2 பேரும் அடித்து கொண்டார்கள் ஒரு பெண்ணுக்காக. அல்லாஹ் சொன்ன முடிவு, ஒருவர் கோதுமை ஒருவர் இறைச்சி, 2ஐயும் மலை உச்சியில் வைங்க, எது ஏற்கப்படுதோ அவர் குர்பானி கொடுத்ததாக ஆகிவிடும். அவருடைய முடிவு அவர் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ் இறுதியில் இறைச்சி எடுத்துக்கொண்டான். ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த குர்பானியை அல்லாஹு தஆலா 40 வருடங்கள் சுவனத்தில் பாதுகாத்து வைத்தான். அந்த குர்பானியினுடைய பிராணியை, அந்த இறைச்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தன் மகன் மீது பாசத்தை பொழிந்து அல்லாஹ் அவர்களை சோதிக்கக்கூடிய அந்த சூழல் உருவாகின்ற பொழுது, உன் மகனை அறுக்க வேண்டாம், அதற்கு பகரமாக ஹாபிலுடைய குர்பானி நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன், இதை நீ குர்பானியாக கொடு என்று சொல்லி சுவனத்திலிருந்து ஆட்டை அனுப்பினான். அந்த நேரத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயும் போய் ஆடு பிடிக்கலை, எங்கேயும் போய் வாங்கலை, சுவனத்திலிருந்து வந்தது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாறு சொல்லக்கூடிய இன்னொரு சூசகமான செய்தி, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இஹ்லாஸாக கொடுத்தால் உங்கள் குர்பானி சுவனத்திலே பாதுகாக்கப்படும். உங்கள் பரம்பரையில் யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் வாழுகிறார்களோ நீங்கள் கொடுத்த குர்பானியை அல்லாஹ் காலங்காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கும் அதே குர்பானியை கொடுக்க வைப்பான். இல்லை என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானி வெறுமனே முகஸ்துதியாக ஆகிவிடும். ஏனென்று சொன்னால் அஹ்மது இப்னு இஸ்ஹாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை நேசர், இவர் ஆண்டுதோறும் குர்பானி கொடுக்கக்கூடியவர். ஒரு நாள் இவர் குர்பானி கொடுக்கக்கூடியவர் இறந்து விட்டார். இவருடைய நண்பர் இவரை சோதிப்பதற்காக ஒது செய்துவிட்டு
2 ரக்காயத்து தொழுது என் நண்பர் இறந்து விட்டார், ஆண்டுதோறும் குர்பானி கொடுத்து கொண்டிருந்தார், இப்போ அவர் நிலைமை எப்படி இருக்கு, யா அல்லாஹ் எனக்கு அதை நீ கனவுல காட்சியாக காட்டு என்று சொல்லி 2 ரக்காயத்து தொழுது ஒழு செஞ்சுட்டு படுத்துட்டார். மறுமையை போன்று ஒரு காட்சி காட்டப்பட்டது. கபரிலே மன்னரிலிருந்து கபராளிகள் எழுப்பப்பட்டார்கள், அதில் இவரும் எழுப்பப்பட்டார். இவர் கேட்கிறார் தன் நண்பரை பார்த்து, அல்லாஹ் உன்னை முதலில் பார்த்ததும் என்ன கேட்டான்? அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். எதனால்? நான் செய்த தர்மத்தினால். நான் மரணிக்கின்ற பொழுது ஒரு ஏழை பெண்மணிக்கு ஒரு திர்ஹத்தை தர்மம் செய்தேன். அடுத்தது என்ன? உயர்ந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கிறாய். இதுதான் நான் உலகில் முதலில் கொடுத்த குர்பானி. என் குர்பானி பிராணியை நான் கொடுத்தது வெறுமனே சாதாரண ஆடு, அதை நான் இறை அச்சத்தோடு கொடுத்ததினால் அந்த ஆட்டை அல்லாஹ் ஒட்டக அளவுக்கு உயர்த்திருக்கிறான். எனவே இந்த உயர்ந்த பிராணியில் நான் அமர்ந்திருக்கிறேன். நான் கொடுத்தது ஒரு பிராணி மட்டுமல்ல, ஆண்டுதோறும் கொடுத்தேன். நான் ஆண்டுதோறும் கொடுத்த அந்த பிராணிகள் எல்லாம் எனக்கு முன்னால் வரிசையில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னால் செல்ல எனக்கு முன்னால் ஒரு படையே செல்லும், ஆட்டு மந்தையே செல்லும். எனவே இறைவன் தந்த பரிசு என்பதாக அந்த சகோதரருடைய கனவில் அல்லாஹு தஆலா இந்த காட்சியை வெளிப்படுத்தி தருகிறான். இந்த சம்பவத்தில் நாம் படிப்பினை பெற வேண்டிய பாடம், கொடுக்கக்கூடிய குர்பானி இறைவனுக்காக இருந்தால், அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஒட்டகமாக இருந்தாலும், அல்லாஹ் அந்த பிரானுடைய அளவை 3 மடங்கு பன்மடங்கு உயர்த்தி உங்களை உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் சுவனத்திலே அந்த பிராணியோடு உங்களை உலா வர வைப்பான். சுவனத்தில் நீங்கள் கொடுத்த ஆட்டின் பிராணியோடு சுவனத்தையே சுற்றி பார்க்கலாம் என்பது இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடம். குர்பானியினுடைய முக்கியத்துவத்தை நாம் இன்னும் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இன்னும் அழகாக சொல்லி காமிக்கிறான். குர்பானிக்கும் தொழுகைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. குர்பானி முதன்மையானதா அல்லது தொழுகை முதன்மையானதா? இந்த மண்ணிலே அல்லாஹ்வை முதலில் வணங்கியது தொழுகையின் மூலமா அல்லது குர்பானியின் மூலமா என்று ஆய்வு செய்து பார்த்தால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலத்திலிருந்து இந்த மனித சமுதாயம் கடைசியில் வருகின்ற வரைக்கும் முதலில் அல்லாஹ்வை வணங்கியதனுடைய பாதை குர்பானி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் 2 பேரும் சண்டையிட்ட பொழுது யாரும் தொழுது கொள்ளவில்லை, யாரும் அழுது அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று தான் தேடினார்கள். அல்லாஹ் ஷரியத்தை விளக்க சொன்னான். அந்த ஷரியத்து தான் குர்பானி வழிமுறை. எனவே தொழுகை ரசூலுடைய காலத்தில் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் ரசூலுடைய காலத்தில் தொடங்கி இந்த நொடி வரைக்கும் இந்த உலகிலே ஒரு செயல் முதன்மையானது என்றால் அல்லாஹ்வை வணங்குவதற்கு அது குர்பானி. தொழுகை 2வது தான் கடமையாக்கப்பட்டது. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், தொழுகையின் மூலம் கூட நம்மால் ஒரு சில நேரங்களில் இறையச்சத்தை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா குனியும் போது நிமிரும் போது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்மளால் நிறைவாக ஒரு இறையச்சத்தோட பரிபூர்ணமாக தொழ முடியாது. நீங்கள் சுபு தொழுதவங்க தொலை வச்சவங்கள்ட்ட ஒரு கேள்வி, நீங்கள் இஹ்லாஸாக தொலை வச்சிங்களா? இஹ்லாஸாக தொழுதிங்கன்னா கேட்டால் கொஞ்சம் மண்டையை சொறிவோம். இல்லை தொழுதுனே இருந்தால் திடீர்னு அது வந்துருச்சு மெயினில், தொழுதுனே இருந்தால் இது வந்துருச்சு மெயினில். கண்டிப்பாக சொல்லுவோம், ஒரு 10 காரணமாவது சொல்லுவோம். யாரை இறையச்சத்தோடு தொழுதுன்னு சொல்கிற வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இறையச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான செயல் என்று சொன்னால் அதுதான் குர்பான். அந்த குர்பானியை இறையச்சத்தோடு நாம் தபு செய்யும் பொழுது அந்த ஒரு நொடி தான், இன்னும் ரொம்ப நேரம் அறுத்துட்டு இருக்க முடியாதுல்ல, ஒரு 3 இழுவை தான். அல்லாஹு அக்பர், முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. அந்த 2 நொடியில் நாம் காட்டுற அந்த இறையச்சம் தான் அந்த ஒரு சொட்டு விழுவதற்கு முன்னால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது. 1-2 நொடியில் முடியக்கூடிய அந்த செயலில் நாம் இறையச்சத்தை ஈஸியாக வெளிப்படுத்திடலாம். ஒரு 10 நிமிடம் நம்மளால் என்ன செய்ய முடியாது? இறையச்சத்தில் பயணிக்க முடியாது, ஒரு அமலில் பயணிக்க முடியாது. சைத்தான் உள்ள ஊடால வந்துடுவான், ஏதாவது ஒரு சிந்தனையில் உள்ளத்தில் போட்டுருவான். ஆனால் குர்பானி கொடுக்கும் பொழுது செல்ஃபோன்கள் வருவதற்கு முன்னால் இறையச்சம் இருந்தது, செல்ஃபோன் வந்ததற்கு பின்னால் அந்த இறையச்சமும் பறந்து விட்டது. இங்கே வாப்பா சொல்கிறார் மகன்கிட்ட, நான் குர்பானி கொடுக்கும்போது ஒரு ஃபோட்டோ ஏறுறான் அவனை, அதை ஃபேஸ்புக்கில் போடுறான், எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம். இவன் லைக்குக்கு பிறந்தவனாக இருப்பான் பலகு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த துன்யாவில் நமக்கு அமல் வகுத்து தரப்பட்டது இறை அன்பை பெறுவதற்கு, இறை அச்சத்தை பெறுவதற்கு. கேவலம் எவனோ ஒரு உருவாக்கி வச்ச முகநூல்ல லைக் பெறுவதற்காக வேண்டி உன்னதமான ஒரு அமலை நாம் கேவலப்படுத்திக் கொள்வது ஆக மோசமான ஒரு செயல் நம்முடைய இறை குர்பானிக்கு. ஆக குர்பானியுடைய முக்கியத்துவத்தில் இவையெல்லாம் அடங்கியிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகில் முதல் முறை குர்பானி கொடுத்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில்.
அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில், அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமலை தொட்டு இன்று வரைக்கும் இந்த உம்மத்திற்கு இந்த காட்சியை நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்கிறது. எந்த மனிதன் இந்த குர்பானியை மன நிறைவோடு கொடுக்கிறார்களோ அப்படி கொடுக்கின்ற அந்த மனிதருக்கு மறுமையிலே நரகத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். அது மட்டுமல்ல, மறுமையினுடைய நாசங்களை விட்டு அல்லாஹ் முழுமையாக பாதுகாக்கிறான். சாதாரணமானது அல்ல. மரணித்தவர்களுக்கு தெரியும் கபர் வாழ்க்கை ஒரு நாள் எப்படிப்பட்டது என்று, மறுமை உருவானால் தெரியும் மஹ்ஷர் எப்படிப்பட்டது என்று, கேள்வி கணக்கு துவங்கப்பட்டால் தெரியும் அல்லாஹ்வுடைய கேள்வி எப்படிப்பட்டது, நரகத்தில் தூக்கி போடப்பட்டதற்கு பின்னால் தெரியும் நரகம் எப்படிப்பட்டது. இங்கெல்லாம் யார் போயிட்டு வந்து சொன்னால் நம்ம அதை பற்றி பயப்பட. ஆனால் இந்த நிலைகள் எல்லாம் ஒரு நாள் வரும். அப்படி வருகின்ற பொழுது உங்களை காக்கக்கூடியது நீங்கள் கொடுக்கும் அந்த உயர்ந்த குர்பானி தான். அந்த குர்பானின் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, அந்த குர்பானின் மூலம் மறுமையுடைய கேள்வி கணக்கிலிருந்து பாதுகாப்பு, அந்த குர்பானின் மூலம் மறுமையுடைய பெரும் பெரும் குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு. இவை இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற இந்த குர்பானியை இந்த உம்மத் இன்றைக்கு விளம்பரத்துக்காக தர துவங்கி இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், லை யனாலுல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஹுஹா வலாக்கி யனாலு தக்வா மின்கும். அல்லாஹ் அழகாக சொல்லுவான், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணியிலே உங்களிடத்தில் நான் சதையோ அல்லது அந்த எலும்பையோ அல்லது அதனுடைய தோலையோ இதை நான் எதுவுமே எதிர்பார்க்கல. மனிதா, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது அந்த தக்குவாவை தான் எதிர்பார்க்குறேன். வலாக்கியனால தக்குவா மின்கும். உங்களில் யார்கிட்ட இந்த தக்குவா பிறக்குதோ அதை தான் நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அல்லாஹ் ஒரு நிபந்தனை வைக்கிறான். நீ வாங்கிய பிராணியில் ஒரு சொட்டு பூமியில் விழுவதற்கு முன்னால் உன் தக்குவாவை நான் உற்று கவனிக்கிறேன். உன் சிந்தனை, உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல்பாடு துனியாவை சார்ந்ததாக இருந்தால் அந்த சொட்டு விடுவதற்கு முன்னால் உன் குர்பானி நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டிய குர்பானி அந்த நாளில் செல்போனை அனுமதிக்காதீர்கள், எல்லோரையும் அனுமதிக்காதீர்கள். இன்னும் சொல்ல போனால் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேண வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. எதற்காக குர்பானி அன்று சிறந்தது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். யௌமுன் நஹர், துல்ஹஜ் பிறை 10 குர்பானி ஏன் சிறப்புக்குரிய தினம் என்று சொன்னார், அன்றைய தினத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் 1 கோடி ரூபாய் என்ன செய்கிறார், தர்மம் செய்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் இன்னும் பிறக்கலை. இன்ஷா அல்லாஹ் பிறந்து அவர் தர்மம் செஞ்சிட்டார். அன்றைய நாளில் சஹாபாக்கள் கேட்டார்கள், இவர்கள் சிறந்தவரா இல்லை குர்பானி கொடுத்தவர் சிறந்தவரா? இப்போ 1 கோடி ரூபா கொடுத்தவருக்கு நன்மை கிடைச்சிரும், ஆனால் அவர் செஞ்ச செயல் சிறப்பு இல்லைன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறப்பு பௌதியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ஷரியத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த நாளில் நம் சக்திக்கு உட்பட்டவாறு, ஆடு கொடுக்க சக்தி இருந்தால் ஆடு கொடுக்கப்பட வேண்டும், மாடு கொடுத்து ஷேரில் சேர்ந்து கொடுப்பதாக ஷேரில் கொடுக்க வேண்டும். இப்படி நம் சக்திக்கு உட்பட்டவாறு யௌமுன் நஹர் துல்ஹஜ் பிறையில் நாம் வெறுமனே வெட்டியாக இல்லாமல் வெறுமனே தொழுதுட்டு ஊரை சுத்தாமல் நம் சக்தி நம் பொருளாதாரத்துக்கு உட்பட்டவாறு ஆட்டை கொடுத்தால் ஆட்டை கொடுக்க வேண்டும், மாட்டில் சேர்ந்தால் ஷேரில் சேர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி அந்த நாளில் நாம் குர்பானி என்ற அந்த அமலை கையில் எடுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 1 கோடி ரூபாய் அவர் தர்மம் செய்திருந்தாலும் அவரை காட்டிலும் இவர் ஆக சிறந்தவர் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, குர்பானி என்பது சஹாபாக்களுக்கு மத்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி யாருடைய அமல்? இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அமல் என்று குறிப்பிட்டார்கள். இந்த அமலில் என்ன எங்களுக்கு பிரயோஜனம்? ஒரு ஆட்டை கொடுப்பதனால் என்ன பெரிய பலன்? ஒரு புது வீடுன்னா ஆட்டை அறுத்துக்கிறோம், ஒரு கல்யாணம்னா ஆட்டை அறுக்கிறோம், அல்லது ஏதாவது சுபகாரியம்னா ஆட்டை அறுக்கிறோம், அது ஏதாவது ஹக்கீக்கா அல்லது சதக்கா ஆட்டை அறுக்கிறோம். ஆனால் அதுக்கும் நன்மை தான், அதுவும் ஆடுதான். உறவினர்களுக்கு தருகிறோம், விருந்தை போடுகிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். அந்த நேரத்தில் அந்த பிராணியை கொடுக்கும் பொழுது அவ்வளோ நன்மை கிடைக்காத ஒரு சூழல். ஒரு குர்பானி நேரத்தில் ஒரு ஆட்டுக்கு ஏன் இவ்வளோ நன்மை என்று கேட்டால், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜர் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த 3 பேருடைய தியாகத்தை மதித்து அல்லாஹ் தரக்கூடிய நன்மை. ஒரு பர்லு தான் அது. மக்காவில் தொழுதால் எப்படி 1 லட்சம் நன்மையோ அந்த ஆடு அந்த டயத்தில் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கான நன்மைகளை தருகிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், எந்த நன்மை எந்த அளவுக்கு கிடைக்கும்? ஒரு ஆட்டின் குர்பானியில் ஒரு ரோமத்திற்கு அல்லாஹ் 10 நன்மைகளை தருவான். நீங்கள் கொடுக்கும் குர்பானியில் அந்த ரோமங்கள் நிறைந்ததாக அதிகமாக இருந்தால் ஒரு ரோமத்திற்கு அல்லாஹ் 10 நன்மை தருவான் என்று சொன்னால் நீங்கள் உட்காந்து கணக்கு போடணும். குர்பானி கொடுக்குறவங்க, ஆட்டை வாங்கியிருக்கிறவங்க அந்த ஆட்டை உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு இந்த ஆட்டில் எவ்வளோ முடி இருக்குது, அது நடக்கிற காரியம் இல்லை. ஆனால் ஆட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், இவ்வளோ முடி இருக்குது, இவ்வளோ லட்சக்கணக்கான நன்மை நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கணக்கு பண்ணணும்.
இதை விட்டுட்டு இந்த ஆட்டினுடைய கறி நல்லா இருக்குமா, முன்சப்பை நல்லா இருக்குமா, இந்த ஆட்டை எப்படி நம்ம கொண்டு போகலாம், இந்த ஆட்டை பங்கு வைக்கும்போது யார் யாருக்கு கொடுக்கலாம், அவன் சண்டைக்காரன், அவன் பங்காளி, அவனுக்கு கொடுக்கலாம், அவனுக்கு கொடுக்கக்கூடாது, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்தால் உங்கள் நன்மை எல்லாம் வீணாகிவிடும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் ஆட்டை கொடுக்கின்ற பொழுது அதை நன்மையாக பாருங்கள். ஒரு ரோமத்திற்கு அல்லாஹ் 10 நன்மை தர தயாராக இருக்கிறான். பாத்திமா நாயகி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ரசூலுல்லாஹ் வந்தார்கள். யா பாத்திமா, எழுந்திரு, உன் குர்பானி பிராணி இடத்திலே செல். எனவே அல்லாஹ்வுக்காக தொழுது அந்த பிராணி நீ குர்பானி அறுத்து என்ன செய், சதக்கா ஹக்கீகா, இந்த உம்மத்திற்கு நீ என்ன செய், முன்மாதிரியாக குர்பானி கொடு என்று சொன்னார்கள். அப்போ ஸல்லல்லாஹு ஒரு விஷயம் சொல்லி காமித்தார்கள், அப்படி நீ கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் உன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நிலை உங்களுடைய மகளுக்கு மட்டுமா இல்லை இந்த உம்மத்திற்கா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், முழு உம்மத்திற்கு நான் சேர்த்து சொல்லுகிறேன், யார் குர்பானி கொடுக்கின்ற பொழுது இறை அச்சத்தோடு கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லா பாவம் மன்னிக்கப்படும். நாம் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு வந்துடுறோம், நாம் வெள்ளிக்கிழமை என்ன செய்கிறோம், நன்மை செய்ய வந்துடுறோம், மற்ற நேரங்களில் தொழுகிறோம். ஆனால் நமக்கு தனிமைன்னு கிடைக்கும்போது நாம் எப்படிப்பட்டவங்க, ஒரு முகஸ்துதி ஏற்படும் பொழுது அல்லது ஒரு தனிமை ஏற்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், அடுத்தவங்களுக்காக வேண்டிய அமல் செய்கிறோம். அல்லது தனிமை ஏற்பட்டால் நாம் தான் அந்த 4 சவுத்துக்குள்ளே ராஜான்னு சொல்லி யாருக்கும் பயப்படாமல் நாம் நினைக்கிற அந்த தவறை, விரும்பிய தவிர உடனே செஞ்சிடுறோம். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த துனியாவில் நம்ம அந்த தனிமையான நிலை அடைகின்ற பொழுது நாம் செய்த பாவங்கள் எவ்வளவு, நம்ம பாவங்கள் எல்லாம் ஒரு பிராணியின் மூலம் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னால் நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கணும். சில சமயங்களில் விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், சமயங்களில் புறம் பேசியிருக்கலாம், சமயங்களில் கோலிட்டு இருக்கலாம், சமயங்களில் திருடி இருக்கலாம், மனைவியை வளர்த்து மனம் புண்படுற மாதிரி பேசியிருக்கலாம், தாய் தகப்பனை புண்படுற மாதிரி பேசியிருக்கலாம், அண்டை வீட்டாரோடு சண்டையிட்டு இருக்கலாம். எத்தனையோ தவறுகள் மூட்டை மூட்டையாக நம் தலையில் இருக்கிறது. இதுக்கெல்லாம் எப்போ உட்காந்து தௌபா செய்ய போகிறோம்? அதற்கெல்லாம் பரிகாரமாகத்தான் இந்த குர்பானியின் மூலம் அல்லாஹ் ரசூலும் சொல்லி தருகிறார்கள், உங்கள் பிராணியில் ஒரு சொட்டு கீழே விடுவதற்கு முன்னால் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி தந்தக்கூடிய இந்த சூழலில் நாம் எப்படிப்பட்டவர்களாக குர்பானி கொடுக்க வேண்டும்? அதே நேரத்தில் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள், முகஸ்துதியை உள்ளே உற்றக்கூடாது, 2வது பெருமையை உள்ளே உற்றக்கூடாது. இந்த முகஸ்துதியும் பெருமையும் உள்ளே கொண்டாந்து இணைச்சிட்டம் சொன்னால் நம்ம குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமை நாளில் ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கு ரக்கை கொடுக்கப்படும், அவர்கள் சொர்க்கத்தில் அவர்கள் நினைக்கும் இடத்தெல்லாம் பறந்து செல்வார்கள். மலக்குமாரில் அவங்க நிப்பாட்டி கேட்பாங்க, நாங்கள் தான் இங்கே லைசன்ஸோடு சுற்றிட்டு வருவோம், நீங்கள் யார், எந்த லைசன்ஸ் இல்லாமல் இவ்வளோ அழகாக சுற்றிட்டு வர்றீங்க? இப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நாங்கள் 2 குணங்களோடு வாழ்ந்தோம். ஒன்று அல்லாஹ்வை தனிமையில் இருந்தாலும் நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுவோம். அல்லாஹ் தனிமையில் இருக்கிறான், அல்லாஹ் தானே பார்க்குறான், அவர் யாரும் பார்க்கல, நம்ம தப்பு செய்ய மாட்டோம். 2வது, மற்றவங்களுக்கு என்ன நியமத்தை அல்லாஹ் வாரி கொடுத்தானோ அதை பார்த்து நாங்கள் பொறாமப்பட மாட்டோம். எங்களுக்கு அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படுவோம். இந்த 2 குணங்களோடு நாங்கள் வாழ்ந்தோம், அல்லாஹ் எங்களுக்கு இந்த சிறப்பை கொடுத்துருக்குறான். குர்பானி கொடுக்கின்ற பொழுது ஒரு ஆட்டை கொடுக்குறவர் அல்லது ஒரு ஷேரில் சேர்ந்தவர், என்னால் ஆடு கொடுக்க முடியலையே, பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டை கொடுக்குறானு, நான் ஷேரில் தானே சேர்ந்தேன்னு சொல்லி உங்கள் குர்பானியை நீங்கள் தாழ்த்திக்க கூடாது. ஒரு ஆடு கொடுக்குறவர் ஒட்டகத்தை கொடுக்குறவரை பார்த்து அவன் ஒட்டகம் கொடுக்குறானே, என்ன இந்த ஊரில் அதெல்லாம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தது ஒட்டகம், இங்கெல்லாம் வரவழைச்சி கொடுக்கப்பட்டாங்க, அவன் ஒட்டகம் கொடுக்குறானே நம்மளால் கொடுக்க முடியலையே என்று ஆடு கொடுக்குற ஒட்டகத்தை கொடுக்குற பார்த்து பொறாமப்படக்கூடாது. தனக்கு ஒரு ஆட்டை கொடுப்பதற்கோ அல்லது ஒரு மாட்டில் ஷேர் கொடுப்பதற்கோ அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்தானே. எத்தனையோ பேருக்கு அந்த ஷேரில் கூட சேர முடியாது, எவ்வளோ கஷ்டமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல் அல்லாஹ் நம்மை வைக்காமல் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியுடையவர் அல்லாஹ் மாற்றிருக்கிறான். இவையெல்லாம் நம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உங்கள் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் குர்பானி கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு ஏழைகள் வீட்டுக்கு போகணும், வேலைக்காரனை விட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்காக வந்தார்கள், வீட்டில் வேலை செய்யணும் கூட்டியாந்து வரல. குர்பானி யார் கொடுத்தாலும் அது ஆடோ அல்லது ஷேரோ அல்லது ஒட்டகமோ அந்த பங்கை ஏழை வீடுகளுக்கு கொடுத்தவர்கள் எடுத்து போக வேண்டும். நீங்கள் வேலையாட்டை கொடுத்தா அவன் என்ன செய்வான், பெல் அடிச்சு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். உங்கள் குர்பானி ஏற்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தூக்கிட்டு அலையணும். நீங்கள் தூக்கிட்டு அலைஞ்சாதான் அல்லாஹ் உங்களுடைய நன்மையை தூக்குவான். நீங்கள் தூக்க மறந்துட்டு வேலை செய்யணுன்ற கொடுத்தீங்கன்னா அது அல்லாஹு தஆலா ஏற்க மாட்டான்.
அது மட்டுமல்ல, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பிராணிக்கு முன்னாடியே கத்தியை வச்சு தீட்டக்கூடாது. இது அந்த அறுக்கிறவனுக்கு தெரியாது. நம்மளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அறுக்கிறவன் வேற யாராக இருந்தால் கூட அவர் என்ன செய்வார், அந்த பிராணிக்கு முன்னாடியே 2-3 தடவை கத்தியை தீட்டுவார். ஒரு சஹாபி அப்படி தான் தீட்டினாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பிராணிக்கு நீ 2 தடவை மரணத்தை கொடுக்குற அப்படின்னாங்க. அப்போது இவையெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அந்த குர்பானி கொடுக்குறவங்கள ரொம்ப சிந்தனையாக செயல்பட வைக்கணும். ஆட்டுக்கு முன்னாடி கத்தியை காட்டாத, ஆட்டை மிரட்ட வைக்காத, இவையெல்லாம் குர்பானி கொடுக்கவர் கவனத்தில் எடுத்தால் அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். இவையெல்லாம் இன்றைக்கு கவனத்தில் எடுக்கப்படுகிறதா? கண்டிப்பாக கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களில் ஒரு சாரார் ஆட்டுக்கறியை விரும்புகிறாங்க, மாட்டுக்கறியை நோ லைக், சரி வராது, அது ரொம்ப ரஃப்னஸாக இருக்குது, அது சாப்பிட்டா உடம்பு ஊந்துடும், அது சாப்பிட்டா எரும மாட்டு புத்தி வந்துடும். இதெல்லாம் எவன்டா சொன்னா உங்களுக்கு? மார்க்கத்தில் இல்லாததையும் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்களாக உருவாக்கி கொள்வது எவ்வளோ தவறான ஒரு விஷயம். அல்லாஹ்வே ஹலாலாக்கி வச்சிருக்கிறான். ஜும்மாவில் சொல்லப்படலையா, முதல்ல வர்றவங்களுக்கு ஒட்டகம், 2வது வர்றவங்களுக்கு மாடு, 3வது வர்றவங்களுக்கு ஆடு, 4வது வர்றவங்களுக்கு கோழி, 5வது வர்றவங்களுக்கு ஒரு முட்டை. இந்த 5 ஹலால் தானே? ஏன் அல்லாஹ் இதை ஜும்மாவில் இணைக்கிறான்? இந்த 5ம் உன்னால் கொடுக்க முடிஞ்சால் கொடுத்து நன்மையை பெற்றுக்கோ, முடியலையா ஜும்மாவுக்கு முதன்மையாக வந்து நன்மையை பெற்றுக்கோ. அல்லாஹ் இதில் சொல்ல வரும், இந்த 5 இந்த உம்மத்துக்கு ஹலால், இந்த 5 இந்த உம்மத்து சாப்பிடலாம், நீயா ஹலால் ஹராம் ஆக்கிக்காத. இப்போ இந்த உம்மத்தில் ஒரு சாரார் மாட்டுக்கறியை சாப்பிடுறது ஹராம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். குறிப்பாக பெண்களின் அதிகமான பெண்கள் மாட்டுக்கறியை தொடுறதே கிடையாது. மருத்துவ ரீதியாக மாட்டுக்கறியை நீ எடுத்துக்கொள்வதன் மூலமாக உங்கள் உடலுக்கு எல்லா வகையான சத்தும் கிடைக்கிது. இதை நாம் விளங்கிக்கணும். நாம் அதை வெறுக்கிறதுனால தான் நம்மளை அதிகாரம் பண்ணுறவங்க அவங்களில் ஒரு சாரார் அதை தொடர்றது கிடையாது. அதனால தான் நாங்கள் அதை தடை செய்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்கள், இவையெல்லாம் நம் கணக்கில் எடுக்க வேண்டும். அமெரிக்காவில் விஞ்ஞானிகள், எத்தனை விஞ்ஞானிகள் இந்த மாட்டுக்கறியின் மூலமாக இந்த மனிதனுக்கு எவ்வளவு சத்து என்பதாக ஆய்வு ரீதியாக நமக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்களில் உள்ளவங்க சில பேர் நீங்கள் வந்து மிருகவதை பண்ணுறீங்க, மாடுகளை வந்து சித்திரவதம் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு கூற்று பேசுகிறாங்கல்ல. குர்பானி டைம் வந்து அவங்களுக்கு ஒரு புத்தி ஒரு சுற்றி இறங்கிடும், அது ஒரு பிரச்சாரமாக கையில் எடுத்துருவாங்க. இப்போது நம்ம ஆய்வின் அறிக்கையில் பார்க்கும் பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த மனித சமுதாயத்துக்கு மருந்துகள் தயாரிக்க 50 லட்சம் உயிரினங்களை என்ன செய்யப்படுகிறார்கள், கொலை செய்கிறார்கள். இப்போ மனித சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இங்கே 50 லட்சம் மிருகங்கள் ஆண்டுக்கு ஒரு முறை கொலை செய்யப்படுது. அதை அரசாங்கத்தால் தடுக்க முடியுமா? 2வது நிலை, மனிதன் சுவாசிக்கக்கூடிய இந்த சுவாச காற்றில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது. அப்போ அதை கொலை செய்திட முடியுமா? மனிதன் சுவாசிக்கக்கூடாது, ஏன்னா அதில் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் இருக்குது. மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கூட கண்ணுக்கு தெரியாத எத்தனை பாக்டீரியாக்கள் இருக்குது. அது நல்லது, நீ தண்ணி குடித்தா அது செத்து போயிடும், நீ தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறது தடை செய்ய முடியுமா? மனிதன் உண்ணக்கூடிய சைவ உணவுகள், காய்கறிகள், செடி கொடிகள் உள்ள தாவரங்களில் உள்ள எத்தனையோ காய்கறிகளில் உயிரணுக்கள் இருக்கிறது, அதே போன்று பாக்டீரியாக்கள் இருக்கிறது. அவையெல்லாம் அந்த காய்கறியின் மூலம் நாம் அனுபவிக்கின்ற பொழுது சைவத்தின் மூலம் அவையெல்லாம் சாகடிக்கப்படுது. அதனால் காய்கறி சாப்பிட்றது தடைன்னு சொல்ல முடியுமா? மனிதன் எப்பொழுது முழுமையாக மனிதன் ஆகிறான் என்று சொன்னால் அசைவத்தையும் சைவத்தையும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது. நம்ம உம்மத்தில் சில பேர் சைவத்தோடு நின்றுக்கிறாங்க, இல்லை அசைவத்தோடு நின்றுக்கிறாங்க. அல்லாஹ் இயற்கையாகவே மனிதனுடைய குடலில் சில பாக்டீரியாக்களை உருவாக்கி வச்சிருக்கிறான். இவன் இறைச்சி சாப்பிட்டான்னு சொன்னால் அந்த இறைச்சி செரிமானம் செய்ய வைப்பதற்கு குடலில் சில பாக்டீரியாக்கள் இருக்குது. நீ எனக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது, சில பேர் சபையில் என்ன செய்வாங்க, கோழிக்கறி பிடிக்காது, ஆட்டுக்கறி பிடிக்காது, மாட்டுக்கறி பிடிக்காது, நான் வெறும் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா வெறும் பத்தி மாதிரி தான் இருப்போம் பார்க்க. ஊதுவத்தி ஊதுன்னு அணைச்சா எப்படி அணைஞ்சு போயிருமோ அவன் ஒரு கட்டத்தில் அணைஞ்சு போயிடுவான். உடம்புல தெம்பு இருப்பது, நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. இப்போ கொரோனா போன்ற எல்லா நோயும் நம்மை தாக்க செய்யும். அல்லாஹ் சொல்லுகிறான், உன் குடலில் நான் சில கிருமிகளை உருவாக்கி வைத்திருக்கிறேன், அது நீ இறைச்சி சாப்பிட்டா செரிமானம் செய்ய வைக்க. நீ எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணின்னு சொன்னால் அது என்னங்க செய்யும்? இவை எதுவும் போடுற மாதிரி தெரியல, வாரத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்க்குறேன், ஒரு கறியும் வந்து உள்ள மாட்டுக்குது உள்ள, நான் எதுக்கு உள்ள என்று சொல்லி தேவையில்லாத நோய் தொற்றுகள் அது உருவாக்கும். சமயங்களில் கேன்சர் கூட அது தரலாம். இவையெல்லாம் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு நாம் சிந்தித்தோம் சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம், அந்த குர்பானுடைய பிராணிகளுடைய அந்த லகம், அந்த இறைச்சிகளை நாம் புறக்கணிக்க மாட்டோம். இன்னும் ஒருபடி அதிகமாக போய் சொல்வதாக இருந்தால், நிறைய பேர் பக்ரீத் ஆயிடுச்சுன்னு என்ன செய்வாங்க, இந்த குர்பானி கொடுக்கறதுலாம் நீங்கள் உயிரினங்களில் செய்கிறீங்க, உயிர் வதை செய்கிறீங்க, உயிரினங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க, எதிர்மறை சிந்தனை கொண்டவர்கள், இஸ்லாத்துக்கு உள்ள எதிரிகள் சொல்லுவார்கள். உண்மையிலே உங்கள் சொல் பிரகாரம்
ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகையும் குர்பானி கொடுக்கல, ஸ்டாப், நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு பார்த்தா இந்த உலகம் முழுக்க நிப்பாட்டப்பட்டால் அத்தனை கோடி ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் எந்த காட்டில் கொண்டு போய் நீ மேய்க்க வைப்ப? நீ காட்டை அழிக்கிற, விவசாயத்தை அழிக்கிற, எத்தனையோ மரங்களை அழிக்கிற. உண்மையிலேயே ஆடு மாடு ஒட்டகங்களை நீ அறுக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தால் அந்த ஆடு மாடு ஒட்டகங்களுக்கு உணவே இலை தான். நீ எங்கே மரத்தை விட்டு வைக்கிற, அதையும் வெட்டுற. அப்போ ஆடு மாடு ஒட்டகங்களை உன்னால் பராமரிக்க இடம் இல்லை, நீ அதை நிப்பாட்டுன்ற. நீ அப்படியே நிப்பாட்டி வைத்தாலும் அதற்கான சரியான ஒரு போதுமான வாழ்வு இந்த மண்ணில் இல்லாவிட்டால் உன்னால் அதை பராமரிக்க முடியாது. இது எப்படி உன்னால் தடுக்க முடியாதோ அதுபோல் இதுவும் ஒரு காலமும் நிப்பாட்ட முடியாது. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் இந்த குர்பான் என்ற அமல் நீடித்து கொண்டே இருக்கும். கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உங்கள் மஹல்லாவில், ஏன்னா ஒவ்வொரு மஹல்லாலும் ஒரு அமௌண்ட்டு போட்டிருப்பாங்க, அது சூழ்நிலையில் கருதி, அது வேலைகளை பொறுத்து. அதனால் அங்கே அவ்வளோ தர்றாங்களே, நம்ம இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆயிடுவோம், தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. ஒரு 4000 ரூபாயில் ஒரு 3300 அங்கே தராங்க, ஒரு 700 மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஹ்லாஸ் ஈமான் யகீன் போயிடும். பரவாயில்ல, அல்லாவுக்காண்டி 4000 நம்ம மஹல்லால இன்ஷால்லாஹ் கொடுத்து அது என்ன செய்வோம், அல்லாவுக்காண்டி அந்த குர்பானியை நம்ம கொடுப்போம் என்ற நியத்தோடு யார் எந்த சக்திக்கு உட்பட்டவாறு இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குர்பானியை கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று உங்களில் யார் சக்தி பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் நம் தொழுமிடத்திற்கு வந்தாலும் ஒன்று தான், வரலனாலும் ஒன்று தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லிவிட்டார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த குர்பானி கொடுக்கும் காலங்களில் அதை கொடுப்பவர்கள் பேணுதலாக கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. இன்று மகிழ்விலிருந்து பிறை தென்படும் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் இன்று மகிழ்விலிருந்து பிறை 10 வரைக்கும் முடிகளையோ நகங்களையோ மறைவானத்துக்கு எதையும் அகற்றக்கூடாது. சில பேர் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, கொடுக்க நாங்கள் சக்தி பெறலை, நாங்களும் முடி வெட்டாமல் இருக்கலாமா, நகங்கள் வெட்டாமல் இருக்கலாமா கேட்டால் பேணுதலின் அடிப்படையில் அதை கடைபிடித்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எவையெல்லாம் பேசினோமோ எவையெல்லாம் கேட்டோமோ அதை அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தாக வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.